மோனிகா எங்கே போயிட்டு இருந்தியா? திரிசா ஜூலி நீ என் கூட செஞ்சியா? ஜூலி நான் போல அதில் தான் கூட்டு போயிருக்கேன். சாரல் விழுந்துருச்சு, நடைய கட்டாங்க. ஆத்தாடி ஆத்தா கொஞ்சமாக சாரம் விழுந்துருச்சு. சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சாரம் விழுகுது. மேய எங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போல கத்திட்டாங்க. சாரம் விழுந்துருச்சுடா ஓனரே. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்று காலை 11 மணியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு நாளை 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் பலத்த மழை, சில இடங்களில் வானிலை மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு நம்ம ஐடியம்மன் சொல்லியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு வட மாவட்டம் தென் மாவட்டம் மழை கண்டிப்பாக இருக்குங்க. கார்த்திகை கடைசியில் மழை பருவமழை பெஞ்சிச்சுன்னா இருக்குதுலே கொஞ்சம் விவசாயம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆடு மாடுக்கு மேய்ச்சல் நல்லாயிருக்கும். இந்த டைம் தான் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பயிர் தான் கரெக்டாக நல்லது. சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போமா. போனால் நேராக அந்த முள் புதற்குள்ளே தான் போகிறாங்க. இதுக்குள்ளே தான் அன்றைக்கி நம்ம பாம்பு பார்த்தோம். நம்ம மோனிக்கா பார்த்தால அவள் தான் பார்த்து கண்டுபிடிச்சா. இதுக்குள்ளே தாங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ மொசக்குட்டி பொந்து கணக்காக இருக்குங்க. பார்க்கவே இதாக இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அதிகமாக பாம்புகள் நடமாடும் பிளேஸாக மாறிவிட்டது. தாய் முல்லைக்கும் இந்த மாதிரி முள்ளிலே கொடி இருந்தால் போதும். நம்ம பண்ணை மரத்தை விட்டுட்டீங்க, பண்ணை மரம் இதே மாதிரி பெஸ்ட்டு. அவள் தான் பெஸ்ட்டு. பரவாயில்ல, இவ்வளோ எப்படியோ எக்கு போட்டு பழகிட்டேன் நம்ம மூத்தவ. நம்ம டைனோசர்லாம் அதெல்லாம் எப்பயுமே நிற்கிங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ காய் அடிச்சிருக்கீங்களே, மழை வரப்போது, மழையில் நனைஞ்சிட்டா என்ன ஆகும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது காய் அடித்த பின்னாடி ஒரு வாரம் மழையில் நடப்படக்கூடாது. ஆனால் சில குட்டிகள் காய் அடித்த பின்னாடி ஸ்லோவாக நடக்கும். அந்த மாதிரி குட்டிகள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நனைஞ்சுன்னா கொஞ்சம் மறுபடியும் அது காய்ச்சலாக மாறும். நம்ம குட்டி காய் அடித்த குட்டிகள் எதுவுமே ஸ்லோவாக இருக்கல, நல்லா தான் இருக்குது. அப்படி ரொம்ப மழை வர்ற டயத்தில் நம்ம வீட்டில் இருந்து பட்டி கொஞ்சம் மழை நிற்கிற வரைக்கும் 2-3 நாள் வீட்டில் இருந்து வேப்பங்களை கட்டி விட்ருவோம். மழை 2 மணி பார்த்திங்களா, இப்போ 3 நாள் ஆச்சு நம்ம காய் அடிச்சுட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சாரல் விழுகும், நம்ம பலத்த மழை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தான். நம்ம பேராண்டி வரையான் பாரு, இதே அளவு 3 மாத குட்டி நம்ம சப்ஸ்கிரைப் ஒரு ஆள் குட்டி கழிதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி 3 மாத குட்டி இல்லை பெரிய ஆடு எதுனாலும் சரி இப்படி கழிஞ்சிச்சுன்னா மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டிருங்க. ஒரு சில ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா சொல்லியிருக்காங்க, ப்ரோ எங்கள் ஏரியாவில் 1 மாத்திரை கொடுக்குறாங்க ஆனால் சரியாகுது. நான் இருக்க ஏரியாவில் நான் சொல்கிறேங்க, நம்ம இருக்க ஏரியாவில் 2 மாத்திரை இருக்குது. ஒரு க்ரீன் கலர் ஒன்று, ஒரு எல்லோ கலரில் ஒன்று. அதில் பார்த்து இந்த மாதிரி சின்ன 3 மாத குட்டி 1.5 மாதத்துக்கு மேலேருந்து கொடுக்கலாம். டானிக்கே இருக்குது 1.5 மாத மேலே குட்டிக்கு. நான் டேப்லெட் கொடுத்தேன், ஆனால் ஒரு நேரம் கழிச்சு 3 மாத குட்டிக்கு 2 மாத்திரை இருக்கும். இதில் காமாத்திரை, இதில் காமாத்திரை, ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா நுணுக்கி தண்ணியில் கலந்து ஒரு 10 ml தண்ணி அளவு வச்சுங்க. தண்ணியில் கலந்து அப்படியே நீங்கள் சிரிஞ்சு வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை கடவாய்ச்சாச்சு வச்சு சில பேர் கொடுக்க தெரிஞ்சால் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாத்திரை கேட்கும். ஏன்னா இப்போதைக்கு நாட்டு மருந்து எதுவும் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. புல் திருப்பி நம்ம வீட்டில் இருக்க குட்டி அந்த நண்பர் சொல்லியிருந்தார். வீட்டில் இருக்க குட்டிக்கு நம்ம திரும்ப பச்சை புல் கட்ட திருப்பி கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நானும் இப்போ சொன்னால் நம்ப மாட்டேங்க. இப்போ இன்றைக்கி நம்ம அந்த நெத்தி போட்டு மனுக்கு டேப்லெட் போட்டிருக்கேன். நம்ம அந்த வீட்டில் இருக்க ஒரு சுத்த கருப்பு ஒரு மூலி குட்டிக்கல அதுக்கு டேப்லெட் போட்டிருக்கேன். நேற்று வந்து நம்ம நண்டு மகளுக்கு சின்னவளுக்கு போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு டெய்லி 2 குட்டிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி நானும் பழைய வச்சிருந்த ஸ்டாக்கு அதெல்லாம் காலி ஆகிடுச்சுங்க. ஏன்னா தொடர்ந்து பயமே கழிச்சிக்கிட்டே இருக்குது. மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுங்க நண்பா, கண்டிப்பாக சீக்கிரம் கழியும். ஏன்னா கழிச்சல் அப்படியே பிபிஆராக கண்டிப்பாக மாறும் நண்பா. நேற்று போட்டு மகா இவ முந்தானத்து கழிஞ்சா கொஞ்சம் டேப்லெட் போட்டால் சரியாயிடுச்சு, சூப்பராக நின்றுச்சு. அவர் நம்ம குட்டிமா பின்னாடி இவளுக்கு இன்னைக்கு கழிது நல்லா தான் இருப்பேன், ஆக்டிவாக இருக்கும், ஆனால் கழியும். இவளுக்கு மாத்திரை கொடுத்துருக்கு, கொஞ்சம் சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குள்ளே சரியாயிடும். இவளுக்கெல்லாம் 1.5 மாதம் இருக்கும்போது கழிஞ்சாங்க. மாத்திரை கொடுத்தேன், ஆனால் மாத்திரையில் கொடுத்தேன், எப்படியோ கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்து பார்த்தேன், கேட்டுருச்சு. யாத்தே இன்னும் சின்ன பிள்ளைக்கு எப்படி முடியாடுற? யாத்தே அவ்வளோ தங்கமாக அது வாரு ருசி. அவ்வளோ பயவலைக்கு சின்ன பிள்ளையில அழகாக இருந்தால் பயவலை பழுன்னு வளர மூஞ்சி மாறி போச்சு பயவலைக்கு. அவ்வளோ கொடுப்பா நடுத்தர் நண்டுக்கு. நண்டு நீங்கள் வா நண்டு வேணாம்மா, நண்டு உனக்கு 2 இருக்குந்தா தின்னு ஆள் கூட தின்னு போதும், அவ்வளோதான் வாங்க. இவ்வளோ சின்ன பிள்ளை நல்லாத்தே இருந்தா மாறிட்டா பையன் உள்ள. விட்டாத இன்னும் இப்போ இருக்க ஒன்றை விட மூத்தவடி. யாத்தே நண்டு இப்படியே முட்டி பர்றா யாத்தே. சரி முட்ட மாட்டான், போ இப்படியே முட்டியே போய் பர்றா. நண்டு டைனோஸ் இதுவா டைனோஸ், இது நல்லா முத்தின கொலையாக இருக்குது. மஞ்சந்தி கொலை இது தின்னுமான்னு தெரியல. டைனோஸ் இந்த மஞ்சந்தி கொலைண்டா உசுராக இருப்பா. இதுவா எங்கே வர திண்டு பாரு, வளைச்சுட்டு பார்ப்போம். சும்மா பயப்படாத. கடிக்கிறா பையன் உள்ள. நீ கடிக்க மாட்டேடி, அவள் அதுக்கு ட்ரைனிங் எடுத்துவா சின்ன பிள்ளைலேருந்து. நீ கடிக்க மாட்டேன். எல்லோரும் கடிக்கிறாங்க. வளைச்சு விட்டதே கரெக்டு. எனக்கு தெரிஞ்சால் வளைச்சு விட்டா கொஞ்சம் கடிப்பாங்க நினைக்கிறேன். வா முடியா மோனிகா எங்கே போயிட்டு இருந்தியா? திரிசா போய் கொம்பையும் கூட சேர்ந்து ஒன்றும் தெரியாது அப்பா மேனக்கு முழிக்கிறியான் பாரு, நின்றுக்கிறியான் பாரு. அவன் கூட போய் சேர்ந்தீங்கன்னா பார்த்துங்க. ஜூலி நீ என் கூட செஞ்சியா? ஜூலி நான் போல அதில் தான் கூட்டு போயிருக்கேன். போங்க மைக் செட்டு நீ சேர்த்துருக்க அவ்வளோ மைக் செட்டு. நடக்க வரையான் பாரு. நீ பண்ணுற வேலை தான்டா. ஏலே கொம்பா இங்கே வர்றா. ஏலே ஒன்றும் தெரியாமல் நடிக்காத. கொம்பன் என்ன பண்ணுற? இந்த மரத்தில் போய் நெத்து திண்டு அப்படியே ஊரை சுற்றி கொடுக்குற.
நடக்கிறா போடா போட மத்தாண்ட அங்கே இருக்க போட. மழை வர மாதிரி இருக்குது, சாரவளுக்கு போகுது. என்னென்னா ஓடி பிடிச்சி வந்துக்கிறீங்க மாதிரி ஓட்டத்தை போரு ஏத்தே மூடி பையனை ஓட்ட போரு. என்ன ரேஸ் வைக்கிறீங்களா? என்னங்கடா பண்ணுறீங்க நீ? அதை விட ஓடி வர்ற என்ன? எல்லாம் ஓடி விழுக்கிய மழை வந்துச்சுன்னா அப்படித்தான். பொழுதுனே என்ன உனக்கு கோபம்? நம்ம ஸ்கைஃபாலுக்கோ கால் சரியாயிடுச்சு. பண்ண மரத்து கொஞ்சம் பரவாயில்ல. இந்த 2-3 நாள் மழை இருக்குன்றாங்க. இந்த மழையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நம்ம பண்ண மரத்தை அது கடைசியில் கொடுக்குருவோம். ஸ்கைஃபால் வேணால் இன்னும் 2 நாள் கழிச்சு அவளை கொடுக்குறலாம். கால் நல்லா சரியாயிடுச்சு. ஏன்னா அவள் மேயிற டைம் நல்லா குட்டி இப்போ தான் வவுத்துக்குள்ளே வளர டைம். இந்த டயத்தில் வீட்டில் இருந்தால் அது கட்டுப்படியாது. என்ன தான் அவர் நிறையா வீட்டில் புல் கட்டி விட்டாலும் மேயிற அளவு வரமாட்டேன்றதுக்கு. அதனால் மேய்ச்சலுக்கு தான் லாய்க்குன்னு தெரிஞ்சு வச்சு. ஆனால் வீட்டில் கட்டி போட்டால் நல்ல புல் கொடுக்கணும். நம்ம தோட்டத்தில் இருக்க புல் தான் இருக்கும். அதுக்கு டெய்லி இந்த வெளி மசாலு இந்த அது இது சூப்பர் நெப்பீர் அதெல்லாம் போட்டோம்னா பண்ணையிலக்கமாக போட்டோம்னா அது நல்லா இருக்குங்க. அது போடலாம். ஆனால் நமக்கு அந்த வசதி இல்லை. நமக்கு இருக்கிறது சின்ன குட்டிக்கு மட்டும் தான் வெளி மசாலா போட்டுருக்கு. சாரல் விழுந்துருச்சு, நிறைய கட்டாங்க. ஆத்தான் கொஞ்சமாக சாரம் விழுந்துருச்சு. ஏதோ ஒரு நல்ல மரத்து நல்ல நிலவில் இருக்கல நிப்பாட்டணுங்க பசங்க எல்லாத்தையும். குப்பர்லாம் ஓப்பன். நான் நினச்சேங்க கரெக்டாக ஒரு மேயிற டயத்தில் சாரம் விழுக போகுதுன்னு நினச்சேன். அதுக்கு தான் பசங்களை கொஞ்சம் சீக்கிரம் பற்றிக்கு வந்து இன்றைக்கி பசங்க வயவுலைக்கு தான் அங்கிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. டைனோஸே இன்றைக்கி நடந்தாண்டி நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க போகிறீங்க. சாரலாண்டி வா ஓட்டம் ஓடுங்க. ரெண்டோ இன்னும் நேற்று கடனா அங்கே 2 என்ன பண்ணிக்கிருக்க? தியானம் பண்ணுறியா? வாடி மலைக்குள்ளே நின்றுக்கிருக்கா, வேணும்டே நின்றுக்கிருக்க. போய் வா என்ன ஒரு மரத்தை கீழே நில்லுங்க. நான் கருவச்சி நீ போட்டப்பலானா நல்லா பெரிய மரத்தில் வந்து நின்றுருக்கீங்களே. மரமே இல்லாமல் பாரு வெட்டியை நனைஞ்சிக்கிறீங்க. அதுக்கு தான் அந்த மரத்துக்கு போகலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, சுத்தமாக நின்றுச்சு. மறுபடியும் இன்னும் அடுத்த சாரல் வேறு வரும். இவங்க இன்னமும் ஓட்டம் பிடிக்கிறீங்க. நம்ம மாடு நல்லா 2 மேய்ச்சா சீக்கிரம் வகுத்துல பிளான் பார்க்குறேன். அது பிளானில் இல்லை. நம்ம வரிக்குதிரை குட்டி போட்டதுலேருந்து அதிகமாக செந்துட்டு இருக்க பக்கம் கூட்டு போகாமல் இருந்தேன். நேற்று ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுவிட்டா அப்படியே பால் குறைஞ்சி வச்சுங்க. பால் இல்லாமல் போயிடுச்சு. செந்தட்டி மோசமானதுங்க. என்றைக்கும் ஆடு ஈண்டுச்சுன்னா நிறைய ஆடுகள் 2-3 ஒரே தான் ஈணும் போல் அந்த டயத்தில் செந்தட்டி இருக்க பக்கம் அதிகமாக கூட்டு போக மாட்டேங்க. அது அப்படி திண்டுனா ஈண்ட 1 வாரம் வரைக்கும் கூட்டியே போக மாட்டேன். 1 வாரம் கழிச்சு ஒன்றும் செய்யாது. அந்த 1 வாரத்துக்குள்ளே சாப்பிடும்போது அந்த செந்தட்டியை தின்னும்போது அப்படி பாலை குறைச்சி போடுறதுக்கு மோசமானதுக்கு செந்தட்டி. இந்த விஷயத்தில் வெயில் காலத்தில் இன்னும் ரொம்ப மோசம். அதனால் செந்தட்டி இல்லாத இடத்த மட்டும் குட்டி பெரிய ஆடுகள் ஈண்டுச்சுன்னா தலையத்த ஆடுகள் எது இருந்தாலும் உஷாராக திருப்பிடுது. நேற்று எப்படியோ கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு அது நல்லா வயவில் வரிக்குதிரை அடிச்சு காலி வந்துட்டேன். நல்லா செந்தட்டியாக தின்னுட்டுருக்கா. வயவில் பால் குறைஞ்சி வச்சு அதுக்கிட்ட இன்றைக்கி அங்கிட்டு போல் இங்கிட்டு வந்தாச்சு. நடங்க நேராக கோரப்பொழு போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். போய் மேஞ்சாத்தான் விசுக்குன்னு கொஞ்சம் பச்சையாக கடிக்க வயிறு நம்பும். நண்டு மகளே வா ஓடியா கூட்டத்தை விட்டுறாத. பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம நடுத்தரு நண்டு தான் முதலாக போகுது. தலைமை அமைச்சர் பதவியில் இருக்குது. ஓடிய வந்தாச்சுரா கொம்பா. வரும்போதே நின்றுக்கிறீங்க நீங்கள். பாதி பேர் தான் வந்திருக்காங்க. என்ன பாதி வேறு காணாமே. இதுக்கு தான் அப்பா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தியா கொம்பா. கொடி கடிக்கும் போது கடிக்க மாட்டேன்றாங்க. இங்கே வந்து கொடிக்கிற ஆவிக்கு இருக்காங்க. மதிய டயத்தில் கொடிக்கு விடணும் போல இனிமேல். இப்போ தான் அந்த அவர் நல்லா பச்சை பசைன்னு இருக்க செம்ம கொடி. டைனோஸ் இங்கிட்டு வாயத்தை விழுந்துடாதரா. பழுன்னு ஓமிச்சு ஆரம்பிச்சுடுங்க 2 பேரும். போங்க உள்ளே போய் நல்லா பூந்து விளாடுங்க. இந்த பக்கமும் நல்லா கோரப்புல் வளர்ந்துச்சுங்க. இதுன்னு நம்ம பார்க்காம விட்டுவிட்டோம். என்ன இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ரொம்ப ஈரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்குது வேறு. அப்புறம் பசங்களுக்கு மறுபடியும் சேர்த்து புண்ணு வந்துடும். நடுத்தரு நண்டு என்ன நீ சம்மந்தமாக நீ எங்கெங்கேயோ போய்க்கிருக்க. இன்றைக்கி 1 நாள் அன்றைக்கி 1 மணி நேரம் அங்கிட்டு சுற்றியாச்சு. நீ என்ன தெரியல நண்டு ருசியான புல்லாக தேடி பார்க்குற. அதெல்லாம் கிடைக்காது. நீயும் பழுனும் 2 பேரும் இன்றைக்கி டைம் வேஸ்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு வர மனசு இல்லையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வரத புரோட்டத்தை கைப்பிடிங்க. என்ன 2 பேரும் தாயும் பிள்ளையை ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? விடுங்க படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கூட மெஞ்சிக்கலாம். கரெக்டாக தாய் படுத்தோன்னே பிள்ளையும் படுத்துட்டா பார்த்தியா? பாருங்க அவன் கத்திரியான். உன் பிள்ளை கத்திரியான் பாரு. நீ வந்தாத்தான் மேய்வானா? உன் அம்மா வரமாட்டாடா. நீ நிற்கிறது வேஸ்ட்டா. போய் மேய்டா போடா. அப்போ நீ பட்டினியா போயிடுடா. நின்று பார்க்குறியான் பாரு. போடா அம்மா வருவாடா. அவளா வருவா. விட்டு உன் மேலே இப்படி பாசமாக இருக்கேன். பட்டினியாக இருக்கான் பாரு. விட்டு பார்க்குறா ஒருத்தனா விட்டு. அம்மா தண்ணியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது என்ன சோகம். நல்ல கிளைமேட்டு, நல்ல பிளேஸு. மெஞ்சிட்டியா? அவ்வளோதானே. என்ன நேற்று இல்லைடா. நேற்றுக்கா பரவாயில்லையே கிட்ட வரியா திருசா. உன் மகன் எனக்கு நல்லா காது கேட்குறி. அவ்வளோதான் போதுமா. இன்னும் பாய் நல்லா மேய்ஞ்சிருக்காங்க பசங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இவங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க வத்தியா. கரெக்டாக வந்ததுலேருந்து ஒத்த புல் மேயிலுங்க. நம்ம தெனாவிட்டு இப்படியே 10 மணிக்கு தாங்க இருக்கா. சில ஆடு நேற்று மேய்ஞ்சது கொஞ்சம் பசியில் இல்லாதனால அந்த அசை போட்டு அதை பசி தீர்ந்த பண்ணி மேய்வாய். எப்பவுமே அப்படி தான். அந்த கேரட்டு தான் அப்படி தான். நல்லா பாரு வெத்தலை போடு. பொறுமையாக வெத்தலை போடு. படுத்துட்டீங்களா நீங்களும் வந்து? அவ்வளோதானே. பூச்சிமானே அத்து பூச்சி மறந்துட்டான் நினைக்கிற பிள்ளைய. ஆனால் இவன் பரவாயில்ல பாசமாக இருக்காங்க. இவன் நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். பயம் இல்லை. இவன் தான் மலையில் புரட்டாசி மலையிலேருந்து நனைஞ்சிக்கிட்டே வந்துவேன். பரவாயில்ல எங்கிட்ட தாங்கிட்டான் பயம் இல்லை. ஆனால் பால் சும்மா சொல்லக்கூடாது. நல்லா கொடுத்தா பயம் இல்லை. இவன் என்னடான்ட்டா ஒத்த பிள்ளைய பிடிச்சிட்டு இப்போ பாலை கொஞ்சம் குறைச்சிட்டா. கச்சா
நடிப்பு பாரு ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறா அவர். நம்ம கச்சா மானுக்கு அதான் வீட்டில் இருக்கார் அந்த மூலி குட்டிக்கு, அந்த கரும்பூர் குட்டிக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கச்சா குறைச்சிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் பால் கொடுக்குற 2 நேரம் கொஞ்சம் பருத்தி வத்தை சேர்க்குறோம். பருத்தி வத்தை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ லைட்டாக கொஞ்சமாக கொடுக்குறோம். கொஞ்சம் திண்டு பழகிலன்னா கொஞ்சம் பெரிய ஆகும்போது அப்பப்போ பருத்தி கொடுத்தா அது நல்லா திண்டு பழகும். அதுக்காக சும்மா ட்ரைனிங் மட்டும் கொடுக்குறோம். ஆனால் அப்போ பரவாயில்ல, பருத்தி வத்தை கொடுக்காத முன்னாடி நல்லா தான் இருந்தால். பால் மப்பளை குட்டி நல்லா தாங்க இருக்கும். மேட்சருக்கு வந்துச்சுன்னா ஒடுங்கி தாங்க தேர், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கச்சாவோட பவரை கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவள் பாலோட பவரு, அதாவது நம்ம கச்சா இப்போ கடைசியாக குட்டி போட்டதுக்கு முன்னாடி குட்டி போட்டது நம்ம கருப்புசாமி. அது போக சின்ன கச்சா சில பேத்துக்கு தெரியும், அது இறந்துட்டு போயிடுச்சுட்டு. அந்த 2 குட்டி போட்டா, 2 குட்டியில் எப்படி நல்லா வளர்த்துருப்பா. இதுவே நம்ம நெத்தி போட்டு ஒரே குட்டி தான் போட்டா அந்த டயத்தில். அந்த குட்டிக்கு இந்த குட்டி வித்தியாசத்தை காட்டுறோம். 2 கடா குட்டிக்கு ஏன் பாருங்க, இந்த இருக்கானா பிளாக்கா. இத்தனைக்கும் இவனை காய அடிக்கல, எவ்வளோ ஹீட்டாக வளர்ந்துட்டான் பய உள்ள. இவ 8 மாத குட்டிங்க, அதாவது 7.5 மாத கிட்ட குட்டி. 2 குட்டி போட்டதில் 2 குட்டி ரெட்டை குறுக்கு வேறு, நல்லா காய அடிக்கலை, எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துட்டான் பய உள்ள. இதுவே நம்ம நெத்தி போட்டு மகனை காட்டுறேன். இந்த இருக்கான் பாரு, இந்த இருக்கானா நம்ம நெத்தி போட்டு மகன். இவன் 9.5 மாத குட்டிங்க. அது பிறந்து 9.5 மாதம் ஆச்சு. சொல்லப்போனால் 10 மாதம் ஆக போகுது. 10 மாதம் குட்டின்னு வச்சுக்கிடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கா. ஒரு குட்டி தான் போட்டுச்சு. நம்ம நெத்தி போட்டு ஒரு குட்டி தான் போட்டால். இந்த இருக்கால நெத்தி போட்டு ஒரு குட்டி போட்டு காய அடிச்சாச்சுங்க. இத்தனைக்கும் இல்லை இவ்வளோ தான் ஹைட்டு வளர்ந்துருக்கேன், இவ்வளோ தான் வெயிட்டு போட்டிருக்கான். அவன் 2 குட்டி பிறந்ததில் அவன் எப்படி காய அடிக்காமலே எவ்வளோ தூரம் இருந்திருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது, சேலம் கருப்பு ஆடுகள் பால் வர்க்கத்தில் இது பள்ளை ஆடை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். பள்ளை ஆடு வந்து திடீர்னு நல்லா மேட்ச் அமைச்சுன்னா டக்குன்னு பால் நல்லா ஊறுங்க, சடனாக ஊறும். ஆனால் சேலம் கருப்பு ஆடுகள் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் நம்ம நெத்தி போட்டை விட நம்ம கச்சாவோட பால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. குட்டி நல்லா வளர்த்துருக்கா, சும்மா சொல்லக்கூடாது. அதனால தான் அவகிட்டேருந்து கெடா குட்டி எடுத்தோம்னா நல்லா குட்டிகளாக வரும். இந்த வராவர் கச்சா காலில் வர முள்ளு குத்திச்சு, ஈரமுள்ள நிற்கணும். இல்லை ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் சின்னதாக இருந்தா, இப்பயும் பாருந்தா மறுபடியும் முடி சொட்டியாக இருக்கா. இவளுக்கு மறுபடியும் ஒரு டிவார்மிங் பண்ணணும். இந்த குட்டி பால் குடி கொஞ்சம் மறந்த பின்னாடி நம்ம கச்சா கிட்டேருந்து கரும்பூர் கடா இருந்து அப்படியே அதை மேட்ச் பண்ணணும்னா கரும்பூர் குட்டி அழகாக கச்சா கிட்டேருந்து பிறக்கும். ஆனால் புளியம்பூர் செம்பூர் குட்டி அந்த கடாய்க்கு பிறக்கும்டா அதே கலர் பிறக்க கொஞ்சம் டவுட், கொஞ்சம் அங்கங்கே வரும். ஆனால் ஃபுல்லாக அதே மாதிரி வருது. ஆனால் இது கருப்பா கரும்பூர் கொண்டா அதை கரெக்டாக விழுந்திருக்கு. மற்ற புளியம்பூர் செம்பூர் கொஞ்சம் டவுட் தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மைக்கில் இருந்தே அவன் கொஞ்சம் புளியம்பூர் ரகம் தான். ஆனால் கண்ணுக்கிட்ட மட்டும் தான் இருக்குது, மற்ற எங்கேனே சவல் இருக்குது. ஆனால் கழுத்து வரைக்கும் இருந்துச்சு, லைட்டாக இருந்துச்சு. அவள் எப்படி நல்லா வளர்த்துருந்தா, ஒரு குட்டி போட்டுருந்தா நச்சுன்னு தான். சும்மா நம்ம டைனோசர் ஹீட்டில் அளவு பாதிக்கு வந்துருந்தாங்க, காய அடித்து நல்லா கரெக்டாக இருந்தான். சும்மா சொல்லக்கூடாது. சில ஆடுகள் நல்லா வளர்க்குது குட்டிகளை, சில ஆடுகள் வந்து குட்டியை வவுத்துக்குள்ளே நல்லா வளர்க்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம தெரிச செவலையில் இருக்கிறதுனால நம்ம கொம்பை வந்து அங்கங்கே அந்த செவலை கலர் இருக்கா, அந்த புளியம்பூர்லேருந்து கொஞ்சம் மாறிப்பட்டு அப்படியே குட்டி அப்படியே போட்டிருக்கா. அப்படியே வெள்ளைப்பூர் செம்பூர் அப்படியே போட்டிருக்காளா, அந்த கலர் இருக்கனால அப்படியே விழுந்துருது. இவளுக்கு கரும்பூர் கடை போட்டோம்னா சொல்ல முடியாது, கரும்பூர் விழுந்தா அப்படிலாம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை கலந்த கலர் மாறலாம் தெரிசாக்கி. ஏன்னா தாயை பொறுத்து அப்படியே மாறிக்கிறதுங்க, சிலது கெடாவோட பவரை பொறுத்து மாறுது. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சேலங்கருப்பு ஆடுகள் சரி சேலங்கருப்பு கெடாக்கள் சரி கண்டிப்பாக பழியாக பாயும். அதாவது முட்டும் மனுஷனையும் முட்டு கெடாக்கெல்லாம் வளர்ந்துச்சுன்னா. இதுக்கு முன்னாடி ஒரு கடா வச்சுருந்தேன், யாத்தா என்னதெல்லாம் முன்னாடி போகக்கூடாது, போச்சுன்னா அப்படியே காலில் தொடையிலே முட்டியில் முட்டுங்க, சரியான கடா. அந்த கடா முட்டிக்கிட்டே இருக்கும். அதே போல் அந்த தாயாடுகள் வந்து மற்ற ஆடுகளை அதிகமாக முட்டும், முக்கியமாக சென்னாக்குட்டிலாம் முட்டுங்க. அது பிறவி குணமே முட்டுற குணம் தான், ஒன்று சேர்க்காது, ஒன்றுக்குன்னு முட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பிறவிலே அந்த பிறவி ஆகிப்போச்சா அது நல்லா முட்டும். அதே போல் கெடாக்கெல்லாம் எதுக்கும் மனுஷனை எதுக்குங்க சொல்லவே முடியாது. நானும் ஏகப்பட்ட தடவை என் பழைய கடாக்கிட்ட முட்டு வத்திருக்கேன் நிறையா. நம்ம கொம்பைக்கிட்ட நான் 2 தடவை முட்டு வத்திருக்கீங்க. ஒன்றுக்கு 2 தடவை பயவில்லை, நல்லா கொம்புல வச்சே பயவில்லை, காலை கிழிக்க தெரிஞ்சான். என் கொம்பு கொஞ்சம் சார்பா, பழைய கடா வந்து கொம்பு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். என் கொம்பையும் கடா வந்து கொஞ்சம் நீட்டு போக்கா இருக்கா, பயவில்லை சார்பாக இருக்குது, முட்டி பிடிப்பான். ஆனால் ஒரு சிலம் நல்லா இருப்பான், ஒரு சிலத்தில் என்னன்னு தெரியல, அம்மா சிக்கருக்கு பிடிச்சிருந்துச்சுக்க பயவில்லை முட்டிடுவான். நான் கொம்பா நல்லா மெஞ்சிக்கிறிக்கேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தள்ளி போவோம். ஆனால் இங்கே நிற்கிறான் பாரு, இது ரொம்ப அப்புறாணி, அந்த அளவுக்கான சேட்டை பண்ண மாட்டேன். என்ன சில நேரத்தில் ஊமை சட்டையாக பண்ணுவேன், எங்கிட்டாவது பக்கம் ஓடி போயிடுது, அப்புறம் அவனை வந்து தேடுறது. ஆனால் இது தள்ள மட்டும் மாட்டேன், இவன் ரொம்ப சாலியான் டைப். என்னடா நெத்து வேணுமா, நான் கருவச்சே கீழே நெத்தில் ரெடியாதரா வாங்கடா நல்லா மேயும்டா ஊமிச்சே இட்டே அம்மிக்கிட்டே ஒரு தம்புக்கிட்ட இல்லை, ஒரு எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு அம்மிக்கிட்டே பிடிச்சி அம்மிக்கிட்டே அம்மிக்கு போடாயிரா கீழே எவன்டா இருக்கா, மூலியாக இருக்கானா அம்மிக்கு போட்டுறாங்க. வாத்தே உள்ள கீழே ஏதாவது சின்ன குடி சிக்கிச்சுன்னா அவன் அம்மிக்குவாங்க வருங்க. அது ஒரு கோப்பை கரெக்டாக மிதிச்சிருக்கான். இன்றைக்கி அதுக்காக சாக்க வச்சு பாரு, மாயக்கா ஒரு பக்கம் நானும் வரேன்ட்டு 2 சொல்லியா பாரு, நீலாம் போயிடாத வரைக்கும் வர அது விட்டுறான்டா, அவ்வளோதான்டா போகும்டா, கொப்பை ஓடிச்சு போயிடா நீங்கள் வாட்டுக்கு. வாங்கடா அது ஒன்றும் இல்லைடா, இப்போ அப்படியே பேன் பார்த்துட்டாங்க, ஒன்றும் கிடையாது. கருவச்சே உள்ளே போய் மிது வச்சியா அத்தை முட்டாத, அவ்வளோதான்டா. வாங்கடா போகலாம் கிளம்பலாமா. அடங்க அமைச்சர்களே, போய் இன்னொரு ரவுண்டு ஏதாவது காஞ்ச போலாவது கடிக்க, கொஞ்சம் பச்சை கடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் நேரம் மேட்டு பகுதியில் இருக்க விடுங்க. திருப்பியும் ஈரத்துக்குள்ளண்டா சேர்த்து புண்ணு ரொம்ப வந்துடும் பசங்களுக்கு எல்லாத்துக்கும், அதனால் மேட்டில் ஏற்றிடுவோம். திருப்பி தண்ணிக்கிட்டு தாங்க போகிறாங்க. இன்னும் ஈரத்துக்குள்ளே நிற்காதீங்க, வாங்க மேலே ஏறுங்க,
போதும் எனக்கு தெரிஞ்சு கால் நொண்டா போதுங்க. ரொம்ப ஈரத்துக்குள்ளே நின்ட்டாங்க இன்றைக்கி. இதை விட்டு வெளியே ஏற மாட்டேன்றாங்க பசங்க. நம்ம நடுத்தர் நண்டு எங்கிட்ட இருக்காந்துல அவளை மட்டும்தான் காணோம். எங்கிட்ட உள்ள சம்பவம் பண்ணிட்டா வரும்போது எங்கிட்ட ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஊரை சுற்றிட்டு வருவா, அவளை வேறு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கொடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த கொடி தான் இப்போதைக்கு தங்கமாக இருக்குங்க பாருங்க கிடைக்கிறாங்க. இனிமேல் இந்த கொடி மேலே இருக்க கொடி இழுத்து போகிறதுக்கு வெப்பன் ரெடி பண்ணணும். இத்தனை நாள் கையில் இருந்துச்சு நல்லா கிடைச்சாங்க. இனிமேல் இப்போ கையை பிடிச்சல இழுக்கக்கூடாது, ஒரு கொடி ரெடி பண்ணிடணும். கடிங்க நல்லா உங்களுக்கு ஒரு வெப்பன் ரெடியாக ஒரு வழியாக நம்ம நடுத்தர நண்டு வந்து செஞ்சுட்டான். எங்கே அப்படியே முள்ளுக்குள்ளேயே வந்து நெத்தெல்லாம் பிறக்கிட்டு அப்புறம் கோரப்புள்ள செஞ்சுருக்கு. உள்ள நெத்து திங்கலாட்டி மனசு தீர மாட்டேனுது. நல்ல கோரப்புள்ள கிடக்குங்க. திண்டா 2 வகுறு நம்பர் பார்த்தேன். பார்த்துக்கிட்டே இருக்க நம்மளை தாண்டா பேசியா நினைக்கிறேன். பறிக்கூறுதா நீ மட்டும்தான் கடைசி போய் ஏறி நல்லா கொடியை கடி. கோரப்புள்ள கடிச்சுக்கிறதுக்கும் கொடியை கடிச்சா நல்லதுங்க. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருந்துச்சு கொடி. ஒன்றும் இல்லைங்க, பார்க்கத்தான் உங்களுக்கு பச்சையாக தெரியும். ஆனால் அந்த கொடி கிட்ட பார்த்தா அந்தளவு கொடி எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு மழை வேணும். மிஸ்டர் குதிரை வரி குதிரை, நீ கடிக்கிற செடி என்ன வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு கொடியை பார்த்ததில்ல. எங்கே இருக்க இது என்ன கொடிங்க? இதோட இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் புளியாக இருக்கு வருங்க. கொஞ்சம் அதாவது சொனம் இருக்க மாதிரி இருக்குது. இதோட மொட்டு பார்த்தீங்கன்னா தான் இப்படி தாங்க இருக்குது. கொடி மாதிரி இருக்குங்க, புதுசாக இருக்குங்க. இன்றைக்கி தாங்க பார்க்குறேன் கொடி மாதிரி பறிஞ்சிருக்கு. இதே மாதிரி எல்லாம் கொக்கரவள்ளி இறண்டுவாங்க. அது செடி கொலை நீட்டமாக வளரும், அவ்வளோக்கு மேலே வளராது. இது கொடியாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஆனால் ஆடெல்லாம் கடிக்குது. ஆனால் எந்த விதமில்ல. இது பாய்ச்சனா எப்படின்னு எனக்குன்னு தெரில. ஆனால் கடிச்சிருக்கு ஆடுகள்லாம் பார்த்தாலே தெரியுது. எங்கிட்ட நல்லா இருந்தால் சரிதான், மற்றபடி ஆனால் புதுசாக இருக்குங்க. நீ பேர் தெரிந்தால் சொல்ல போகும். சித்தப்பு நீ ஏறுறதெல்லாம் எசப்பலாமத்தே இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் பெல்ட் அடிக்க போகிற அடிச்சுன்னா கரெக்டாக வரிக்குது மேலே உங்கள் மம்மி மேலேயே கீழே விழுடி. சித்தப்பு கன்ஃபார்ம். முடியா யார் கீழே நிற்கிற நெத்தி போட்டு ஜெசிக்கா முடியா மேலே வாங்க. 2 கொடியை கடிச்சா தான் வரும் நம்போம். வாங்க இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு ரவுண்டு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் தாங்க வரும் நம்போம். ஊச்சி மகனே பார்த்து இறங்கடா, திருசா மகனே நல்லா தின்னுங்கடா. இந்த இடம் தானே கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குது. கொடி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. கருவச்சே என்ன வெடிக்க பார்த்து கொண்டு இருக்கிறாய்? வேண்டாமா உனக்கு இந்த புல்? பார்க்குறா அவர் கண்ணு சிமிட்டாமல் சவுண்டில் கொலை கொடுக்கணும். அதானே இங்கே வந்தால் சவுண்டில் கம்மாவுக்குள்ளே வந்தால் நெத்து போயுமே. இப்போது கருவச்சி நீ கேட்ட மாதிரி சவுண்டில் கொலை தின்னு நீங்கள் மட்டும் திண்டுக்க. அப்படியே எந்த போகிற வா வளச்சு விட்டேன். எப்படியா ஆளுக்கு ஒரு பாதி தின்னுங்க. என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்ன கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குது. கொஞ்சம் தான் கொடுத்தேன். ஆடு எல்லாம் கழிஞ்சிடும் வேறு. வாங்க முன்னோர் ரோட்டம் போகும்போது கொடுத்துக்கிறோம். ஓடியா கருவச்சி வா. கருவாச்சி உள்ள இந்த புல்லை தான் வேணான்ட்டு வாரு ஏற்கலையை கடிச்சு பாலெல்லாம் சிந்த விட்டுவிட்டா. ஒரு பாலாக சிந்தி கிடக்கா. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும்ல. எங்கிட்ட ஒரு 2 செந்திட்டி கடிச்சா ஏற்கலையை கடிச்சா ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரி ஒரு பாலாக தான் இருக்குது. கடிச்சு ஒரு மூஞ்சியெல்லாம் வெள்ளைன்னு இருக்குது. அந்த பால் இருக்கலாம் பால். ஆனால் ஆட்டுக்கு வெள்ளாடுக்கு சேர்ந்துக்கிறதுங்க. இதெல்லாம் நம்ம கண்ணில் பட்டு செஞ்சுக்க மோசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கண்ணே இதாக போகும். அந்தளவுக்கு மோசமானது. சாரை விழுந்துருச்சுங்க. கொஞ்சமாக லைட்டாக காத்தடிக்க பாருங்கள். அவங்களுக்கு காத்தடிக்க தெரியுதா? சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சாரை விழுகுது. மேய எங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போல கத்திட்டாங்க. சாரை விழுந்துருச்சுரா ஓனரே பாத்தியாரே கிளம்பலாம்னா அங்கே இருந்துட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நல்லா மேய்ஞ்சிருவாங்க. என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பாட்டி. சரி நண்பர்களே, இன்றைக்கி எங்கெங்கேயோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றிருப்புங்க. கம்மாக்குள்ளே சுற்றி. ஆனால் எங்கிட்ட பரவாயில்ல, மணி 4:30க்குள்ளேயே ஆடுகளை வகுத்த நம்பியாச்சு. எப்போயுமே ஒரு 5 மணி 5:30க்கு தான் வகுறு நம்பும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் நம்பிடுச்சு. காரணம் கொஞ்சம் போகிற புல்லுகளே விட்டு வகுத்த நம்பியாச்சுங்க. எங்கிட்ட வகுறு நம்புறது இப்போ வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னான்னு தெரியவில்லை. முதல்ல விசுக்குன்னு 3 மணி 2 மணிக்காக வகுறு நம்போம். இப்போ பாருங்க இன்னும் முட்டி போட்டு மேய்ச்சிக்கிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சவங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டு விட்ருங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கவா வரட்டா பாப்பமா பாய். மைக் செட் மாயக்கா இன்னும் உனக்கு பசி தீரலையா?